கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நமக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். அவர் தழும்புகளால் நீ சுகமாவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 53 அவர் சொல்ற 4வது வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டோம் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவர் பட்ட காயத்தினாலே சுகமாக்குறார். அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். மகனே மகளே, கலங்காதே, பயப்படாதே, நானும் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை. அநேக வியாதியில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம். என்னுடைய தழும்புகளால் நீ சுகமாவாய். அநேக பிரச்சனையில் இருக்கலாம். யார் நம்மளை விடுவிப்பார், யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கலங்காதே, தெரியாதே, நானும் தேவன், நான் உனக்காகவே ரத்தம் சிந்திருக்கிறேன். என்னுடைய ரத்தத்தினால் உன்னை மீட்கப்பட்டேன். நீ கர்த்தருடைய தழும்புகளால் நீ சுகமாவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அவர் பட்ட காயங்களினாலே நாம் சுகமாகிறோம். அவருடைய தழும்புகள் நம்மை விடுதலாக்குகிறது. அவருடைய வார்த்தைகள் நம்மளை சுகமாக்குறது. ஒருவேளை வியாதியோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என்னுடைய தழும்புகளால் நீ சுகமாவாய். கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், கலங்காதே, நானும் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அது மாத்திரமில்லை, எந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்கிறோமோ அதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம், வியாதிக்காக ஜெபிக்கலாம், அநேக பிரச்சனை இருக்கிறதே, யார் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய தழும்புகளால் நீ சுகமாவாய். என்னுடைய தழும்புகளால் நீ சுகமாவாய். அவர் வசனத்தை அனுப்பி அவர் சுகமாக்குகிறார். நம்முடைய குடும்பத்துடைய காரியங்கள், வேலையின் காரியங்கள், எல்லா பத்தாக்குறைகள் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவார். நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே. அவரை நோக்கி அவரை நோக்கி பார்த்த ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனதில்லை, தலை குனிந்து வருவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கும் அப்பேற்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நீ சுகமாவா என்று சொல்லி இருக்கிற தேவன் வாக்குத்தத்தத்தின்படி அவர் சுகமாக்குவார். ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். என் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, வசனத்தில் சொல்லுகிறது, என்னுடைய தழும்புகளால் நீ சுகமாவா என்று சொன்னீரே. வசனத்தை அனுப்பி நீ விடுதலாக்கும் அப்பா. அப்பா, வியாதியில், கஷ்டத்தில், கண்ணீரில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இப்போதே தொட்டு சுகமாக்குங்கப்பா. வசனத்தை அனுப்பி நான் விடுதலாக்குவேன் என்று சொன்னீரே. தகப்பனே, யார் விடுதலாக்குவா? ஆண்டவரே, பலவீனங்கள், வியாதிகள், கேன்சர்கள், ஆண்டவரே டிபிகள், ஆண்டவரே கட்டிகள், எந்தெந்த வியாதி இருக்கிறதோ இப்போதே சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும். அல்லேலூயா. வசனத்தினாலே ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் சுகமாவா என்று சொன்னீரே. ஒவ்வொருவரையும் சுகமாக்குவீராக. ஒரு அற்புதத்தை காணட்டும்பா, அதிசயங்களை காணட்டும் ஆண்டவரே. இந்த மகள் வியாதியோடு கண்ணீரோடு கலங்கி நிற்கிறார்களோ இப்போதே ஒரு விடுதலை தருவீராக. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். இன்றைக்கு காண்கிற அந்த பலவீனம் ஓடி மறையட்டும். உம்முடைய தழும்புகளால் சுகமாகட்டும். இயேசுவின் ரத்தத்தினாலே சுகமாகட்டும். நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் பயன்படட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க, தைரியப்படுத்தும், கூட நடத்துங்கப்பா. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.